வணக்கம். திமுக நேர்காணலுக்கு வந்த கனிமொழி உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் பரபரக்கும் அரசியல் களம். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதன் பிறகு மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அதன்படி அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்காக தீவிரமாக தயாராகி வருகின்றனர். திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் அளித்தவர்களுக்கு நேற்று முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. எப்படியாவது வரும் சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற முனைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்பட திமுகவினர் தீவிரமாக களப்பணி ஆற்றி வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்குள் நுழைய ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னோட்டமாகத்தான் கனிமொழி எம்பியின் ஆதரவாளர்கள் திமுகவில் அவரது பெயரில் விருப்ப மனுக்களை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கனிமொழி அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே தேசிய அரசியலில்தான் முன்னிறுத்தப்படுகிறார். இதனால் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு திரும்ப நினைக்கிறார். அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு கனிமொழி அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார். இதற்கு கிட்டத்தட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி 4 மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட கனிமொழி அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த லிஸ்டில் டெல்டா மண்டலத்தைச் சேர்ந்த திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் இடம் பிடித்துள்ளன. இதில் திருவாரூர் என்பது மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் கனிமொழியின் தந்தையுமான கருணாநிதி அவர்களது சொந்த ஊராகும். அதேபோல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் சட்டசபை தொகுதியில் 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மேலும் டெல்டா என்பது திமுகவின் கோட்டையாக உள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் கனிமொழி அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. இதை தவிர தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஏதேனும் ஒன்றில் கனிமொழி அவர்கள் களமிறங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது தற்போது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இவரது கட்டுப்பாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வருகின்றன. இதனால் கனிமொழி அவர்கள் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு சட்டசபை தொகுதியில் போட்டியிட முயன்று வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி எம்பியாக இருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு சட்டசபையில் கனிமொழி அவர்கள் போட்டியிடலாமே என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 5 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் தூத்துக்குடி தொகுதியில் திமுகவின் கீதா ஜீவன் அவர்கள் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் உள்ளார். இவர் கிறிஸ்துவ நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதேபோல் திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் உள்ளார். இவர் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர். இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் கனிமொழி அவர்கள் களமிறங்கினால் வெற்றி எளிமையாக கிடைக்கும். ஆனால் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் என 2 பேரும் தங்களின் தொகுதியில் பலமாக இருப்பதோடு தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றனர். மேலும் இருவரும் கனிமொழி அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்து வருகின்றனர். இதனால் அவர்களது வாய்ப்புகளை பறிக்க கனிமொழி அவர்கள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த 2 தொகுதியில் தவிர ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியாகும். ஆதித்திராவிடராக இருந்தால் மட்டுமே அங்கு போட்டியிட முடியும். இதனால் அந்த தொகுதியில் கனிமொழியால் களமிறங்க முடியாது. அதேபோல் கோவில்பட்டி தொகுதி அதிமுகவின் கோட்டையாக உள்ளது. இங்கு ஒருமுறை கூட திமுக வெற்றி பெற்றது கிடையாது. இதன் காரணமாக நெல்லை அல்லது தென்காசி மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு சட்டசபை தொகுதியில் களமிறங்க கனிமொழி அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் தற்போது திமுக சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தி வரும் நிலையில் கனிமொழி அவர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகும். மேலும் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்பதும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக தெரிந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் போட்டியிட இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.